இந்த 15 நாளுக்குள்ள ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரஞ்சித் தொடர்ந்து அரசாங்கத்தின் மீது ஒரு குறை சொல்லிக்கிட்டே குற்றம் சொல்லிட்டே இருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி எது அரசியல் இருக்காங்கிற ஒரு சந்தேகம் வலுவா இருக்கு. ஒரு மிகப்பெரிய அணி திரட்டலை இன்றைக்கு செய்கிறார்கள். அவர்களுக்கு பேரணி போவதற்கோ ஊர்வலம் போவதற்கோ அதற்கு அரசுக்கு எதிரான கண்டனங்களை அவர்கள் குரல் எழுப்புவதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்தில் அதற்கான இடம் இருக்கிறது. ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த உள்நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாரு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நடந்த பேரணியில் கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக யாரும் கலந்துக்கிற வேணாம் அப்படிங்கிற ஓப்பனாகவே அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இப்போ அஞ்சலை என்பவர் பாஜகவை சேர்ந்தவர், புளியந்தோப்பு அஞ்சலை என்பவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அவர் விசாரணையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப யாரு மீதும் பாரபட்சம் பார்க்காமல் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிற போது இந்த அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த பேரணி நடத்தப்படுகிறதா அல்லது இந்த கண்டன ஊர்வலங்கள் நடத்தப்படுகிறதா? பிஜேபி என்ன குரல்ல பேசுமோ சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கேக்குது. இப்படி தொடர்ந்து பிஜேபி என்ன குரல் கேக்குதோ அதைத்தான் இவரும் வலியுறுத்துறாரு. அப்ப அதே குரல், அதே டோனு, அதே பார்வை. வீதியில் நின்று யார் வேண்டுமானாலும் அரசை விமர்சிக்கலாம். அதிகாரப்பூர்வமாக அணுகக்கூடிய இடத்துல திருமாவளவன் தான் அவர் இருக்கிறார்கள். எனவே திருமாவளவனுடைய இருப்பை காலி செய்வதற்கான வாய்ப்பாக இந்த பேரணி பயன்படுத்தப்படுகிறதா? இந்த கண்டன ஊர்வலம் அதற்காக நிகழ்த்தப்படுகிறதா? இவருக்கு அடுத்த கட்ட பயணமாக அரசியலில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பாக இந்த படுகொலையை அவர் பயன்படுத்திக் கொள்கிறாரா என்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் சுபைர் அவர்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிஎஸ்பி கட்சியோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு பின்னர் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் தமிழக அரசு மேல பயங்கரமா விமர்சனம் வைக்கிறார். சரியா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழக அரசு குறை சொல்லிட்டே இருக்காரு. இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை ஒரு படுகொலை, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவருக்கு நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய தெரியும். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை நடந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் தொடர்ந்து ரஞ்சித் தமிழக அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஒரு சம்பவம் நடந்த அன்னைக்கே பேசுகிறார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாக்க தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஊர்வலமும் நடத்தியிருக்கிறாரு, அதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த தமிழக அரசு இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்குள் ஒரு 10 பேரை கைது செஞ்சுருக்குது. 5 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க, 5 பேரை கைது செஞ்சுருக்கு. இன்னைக்கு 2 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. ஒருத்தவரை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. 15 நாளுக்குள் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒரு விசாரணை வேறு ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது எங்கெங்கேயோ போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மேஜர் ரவுடி எல்லாமே இன்க்ளூடுன்றாங்க, அதில் இன்வால்வ் ஆகிருக்கான்றாங்க. அஞ்சலியை கைது பண்ணியிருக்காங்க, மலர்கொடியை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு தரப்பில் பல்வேறு ஆங்கிளில் போலீஸ் விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த 15 நாளுக்குள்ள ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரஞ்சித் தொடர்ந்து அரசாங்கத்தின் மீது ஒரு குறை சொல்லிக்கிட்டே குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி எது அரசியல் இருக்காங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாமே இப்போ இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா இதனுடைய மூல காரணமே ஆருத்ரா தான்றாங்க. ஆருத்ராவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங்கும் அந்த நிறுவனத்தின் சார்பாக ஆற்காடு சுரேஷும் இருந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட மோதல்றாங்க. ஆருத்ரா எதனால் நடந்துச்சு, ஆருத்ராவினுடைய பின்னணியில் யார் இருந்தால், ஆருத்ராவுடைய நிர்வாகிகள் யார் காப்பாற்றினா, ஆருத்ரா நிர்வாகிகளில் ஒருத்தர் யாராக இருந்தார் அப்படின்னு பார்த்தா பிஜேபியில் போய் நிற்கிது அந்த விஷயம். ஒரு வார்த்தை கூட ஒரு இடத்துல கூட தொடர்ந்து பிஜேபியோ ஆருத்ராவை பற்றியோ பெருசாக ரஞ்சித் பேச மாட்டேங்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாமே மாநில அரசை திமுகவை குறை சொல்லிகிட்டே இருக்கார். நான் ஓட்டு போட்டேன், அதனால் நான் கேள்வி கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பாதிக்கப்பட்டிருக்கிறார், பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் அவருடைய மனக்குமுறையில் பேசுகிறாரு. 2026 கூட அவரோட இது மாறும், அது அவருடைய விருப்பம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து விசாரணை துரிதமாக நடந்திருக்கு. 15 நாளுக்குள்ளே ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க, 10-12 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது நெட்வொர்க் எங்கேயோ போகுது, பல இடங்கள்லையும் போயிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்ப அரசாங்கத்தை வேறு பக்கம் குறை சொல்கிறது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த உள்நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி நடந்த பேரணியில் கட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக யாரும் கலந்துக்கிற வேணாம் அப்படிங்கிற ஓப்பனாகவே அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். அப்போ ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மாநில அரசை குறை சொல்கிறதெல்லாம் குறியாக இருக்கிற வழியா இவருக்கு பின்னாடி வேறு எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கா, இல்லாட்டி அரசியல் அழுத்தங்கள் இருக்கா? பிஜேபி என்ன குரலில் பேசுமோ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குது,
சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கேட்குது. இப்படி தொடர்ந்து பிஜேபி என்ன குரல் கேட்குதோ, ஜான் பாண்டியன் இன்னைக்கு என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றார். அதைத்தான் இவரும் வலியுறுத்துறாரு. அப்போ அதே குரல், அதே டோனு, அதே பார்வை அப்படிங்கிறது பார்க்குறப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் ரஞ்சித்துக்கு இருக்குங்கிற ஒரு சந்தேகம் வலுவாருது. ரஞ்சித் அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு மிக நெருக்கப்பட்ட வேண்டப்பட்டவராக இருந்திருக்கிறாரு. ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆதங்கத்தில் பேசினா கூட யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டு பேசணும். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் படுகொலைகள் பல நடந்திருக்கு. ராமஜெயம் ஒரு கொலை, KN நேருனுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி, ஒரு பயங்கரமான படுகொலை. அதாவது கை காலை இரும்பு கம்பியில் கட்டி கொடூரமான முறையில் கொலை செய்து போடப்பட்டது. அந்த கொலையினுடைய வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. போன 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, அதற்கு பிறகு 3 ஆண்டு திமுக ஆட்சி. இது வரைக்கும் யாரையும் கைது பண்ண முடியல. உண்மையை பல பேர் கைது பண்ணுறாங்க, விசாரணை கூப்பிட்றாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி நெருங்க முடியல. இது வரைக்கும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. மயிலாப்பூர் எம்எல்ஏ பாலன், ஒரு அதிமுக எம்எல்ஏ, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியும். இப்படி அரசியல் கொலைகள் பல கொலைகள் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மர்மமாக இருக்குது. ஆனால் அந்த ஆம்ஸ்ட்ராங்கருடைய கொலை மிக வேகமாக இந்த விசாரணை போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அஞ்சலி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய விசாரணையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய டீம் மீட் பண்ணோம், பல இடங்களில் மீட் பண்ணோம், நாட்டு வெடிகுண்டுகள் வாங்கினோம், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு பல விஷயங்கள் இன்றைக்கி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த விசாரணை இந்த மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கப்ப இந்த விசாரணையை ஒரு டைவெர்ட் பண்ணுற மாதிரி, விசாரணை திசை திருப்புற மாதிரி, இந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் செய்கிறாரு. இதை திருமாவளவன் போன்றவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த அரசுக்கு கலங்கப்படுத்துகிறாரு. இன்றைக்கி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கியமான பொறுப்பாக இருக்குது. அப்படிங்கும் போது இதை அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு இவர் முயற்சிக்கிறாரு. அது நம்மளுடைய தொண்டர்களை வச்சு இவர் முயற்சிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு அவப்பெயர் வர்றதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திமுகவுக்கு வந்தா கூட பரவாயில்ல, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அவப்பெயர் வர வகையில தான் இந்த மாதிரியான பேரணி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தை கட்சிகளை அவதூறு வருது அப்படின்னு சொல்றது யாரு குறிக்கிறார்? ரஞ்சித் அவர்களை தான் அப்படி நேரடியாக மறைமுகமாக தான் சொல்றாரு. நேரடியாக பேர சொல்லாட்டிக்கு மறைமுகமாக சொல்றாரு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது. அப்படிங்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களை வச்சு இந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு. மிக நுட்பமான ஒரு அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத டப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ மறுபடியும் ஆனால் நீங்கள் சொன்னீங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் இப்போ அவர் சொல்றாரு சிபிஐ விசாரணை காவல்துறை ஒழுங்கா விசாரிக்கலைன்னா நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு போவோம். இப்போ காவல்துறை அவங்க பணியை ரொம்ப சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் சிபிஐ கிட்ட போவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னார், இப்போ மாற்றி பேசுறாரு அப்படின்னு. அப்படி சொல்றாருன்னா காவல்துறை விசாரணை திருப்திகரமாக சரியா ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவர் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம். 15 நாள் ஆயிடுச்சு, இன்னொரு 15 நாள் பொறுமையாக இருந்தால் சிபிசிஐடி விசாரணை தமிழ்நாடு காவல்துறையாக கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை பார்த்துட்டு அதில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவர் நம்ம பேசலாம். காவல்துறையிலே உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. காவல்துறை தரப்புலையே உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா, இந்த வழக்கு விசாரணை போக்கு திசை வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், பேசலான்றாரு. முதலமைச்சர் வீட்டில் போய் பார்த்துட்டு வர்றாரு. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி கவர்னரை பார்க்குறதுக்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. கவர்னர் எந்த மாதிரியான சித்தாந்தத்தில் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நீதி வேணும்னு போய் கேட்டிங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? இந்த அரசாங்கத்தையே அவங்க காரணம் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ தேவையில்லாத ஒரு இடைஞ்சல் இந்த அரசாங்கத்துக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர்களை பின்னாடி இருந்து ஏதேனும் அரசியல் சக்திகள் இயக்குதா, அதுக்கு இவர்கள் பலிகடா ஆய்கொண்டு இருக்கிறாங்களாங்கிறது போக போக தெரியும். சார், அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இவர் தனித்து ஒரு கேள்வி கேட்குறப்போ இப்போ பேரணியே நடத்தணும் அப்படின்னு கேட்குறப்போ நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்வர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. முதல்வர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் இவர் மாற்றி பேசுகிறாரு, மாற்று கருத்து வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இவர் தனித்து நின்று ஒரு கருத்தை சொன்னால் மாற்றி பேசுகிறாரா? திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர் எல்லா சக்திகளையும் அணிதிரட்டணும், ஜனநாயக சக்திகள் அனைவரையுமே அணிதிரட்டணும் அப்படிங்கிற நோக்கம் உடையவர். அவர் வெளிப்படையாகவே பல பொதுக்கூட்டங்களிலே பேசுகிறார். தலித்து மக்களின் விடுதலை என்பது தலித்துக்கள் மட்டுமே ஒன்று சேர்வதால் நிகழ்ந்து விடாது, பொது சமூகம் அதை புரிந்து கொள்வதால் தான் தலித் மக்களுக்கான விடுதலை என்பது நடைமுறை சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதனால தான் தன்னுடைய கட்சியை தலித் கட்சியாக மட்டுமே இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்களையும் சிறுபான்மை மக்களையும் இன்னும் பிற சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அவர் நடத்துகிறார். ரஞ்சித் அவர்களுக்கு கள அனுபவம் என்பது கிடையாது.
அவர் வந்து கல்லூரியில் படித்தார், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஓவியம் சார்ந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி திரைப்படத்துறையில் வந்து பணியாற்றி அவர் ஒரு புகழ்மிக்க இயக்குனராக இருக்கிறார். கள அரசியலிலே நேரடியாக ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது, ஒரு பிரச்சனையை வந்து எப்படி தீர்ப்பது என்கிற பல பிரச்சனைகளிலே வந்து ஈடுபட்ட அனுபவம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவரை பொறுத்தவரையில் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது என்கிற எமோஷனலை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அணி திரட்டலை வந்து இன்றைக்கு செய்கிறார்கள். அவர்களுக்கு வந்து பேரணி போவதற்கோ ஊர்வலம் போவதற்கோ அதற்கு அரசுக்கு எதிரான கண்டனங்களை அவர்கள் குரல் எழுப்புவதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்தில் அதற்கான இடம் இருக்கிறது. ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் திருமாவளவன் மட்டும்தான் தலித் இயக்கங்களிலேயே ஒரு ஜனநாயக சக்தியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். பொது சமூகமும் அவருடைய கருத்துக்களை வந்து பல பேர் அவரை வந்து ரசிக்கிறார்கள் அல்லது விரும்புகிறார்கள். பொது நீரோட்டத்திலே கலக்கிற ஒரு அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அரசாங்கம் ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யலை. கடந்த 10-15 நாட்களாக ஒருவரை கூட கைது செய்யலை. யாருமே முறையாக விசாரிக்கப்படலை என்கிற ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்கிறது. அரசு துரிதமாக செயல்படுகிறது. சரணடைந்தவர்களை தாண்டி என்ன பின்புலம் இருக்கிறது என்பதை பல விஷயங்களே நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்கிற குரலுக்காகத்தான் ரவுடிகள் என்கவுண்டர் என்கிற அளவிற்கு அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் இருக்கிறது. அரசு வந்து சட்டப்பூர்வமாக தீர்க்க வேண்டிய விஷயங்களில் சட்டத்தை தாண்டி என்கவுண்டர் படுகொலைக்கும் சேர்த்து இந்த நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அந்த மாதிரியான என்கவுண்டர் நடக்கிறது. அதை நம்ம என்கவுண்டரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை தாண்டி விசாரணையின் தீவிரத்தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக பல பேர் கைது செய்யப்படுகிறார். இதில் கட்சி பேதம் பாராட்டவே இல்லை. திமுக என்கிறவர் வந்து அருள் என்பவர் திமுகவை சார்ந்தவர் என்கிற போதும் கைது நடவடிக்கை வந்து நிறுத்தப்படவில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மலர்கொடி என்பவர் அதிமுக சார்ந்தவராக இருக்கிறார். அதே போல பல பேரை வந்து இப்போ அஞ்சலை என்பவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர், புளியந்தோப்பு அஞ்சலை என்பவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அவர் வந்து விசாரணையிலே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ யாரு மீதும் பாரபட்சம் பார்க்காமல் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிற போது இந்த அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த பேரணி நடத்தப்படுகிறதா அல்லது இந்த கண்டன ஊர்வலங்கள் நடத்தப்படுகிறதா, இது எதை நோக்கிய பயணம் என்கிற ஒரு கேள்வியை வந்து திருமாவளவன் போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர் முதலமைச்சரை சந்தித்ததால் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பது அல்ல. முதலமைச்சர்கிட்ட தானே நீங்கள் அதிகாரத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல தான் கோரிக்கை வைக்க முடியும். கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் இருக்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால் அவர் போய் அந்த கோரிக்கையை அவர் சொல்கிறாரு. அதனால் அவருடைய கோரிக்கையின் காரணமாகத்தான், அழுத்தத்தின் காரணமாகத்தான் அரசு இவ்வளவு துரித நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வீதியில் நின்று யார் வேண்டுமானாலும் வந்து அரசை விமர்சிக்கலாம். அதிகாரப்பூர்வமாக அணுகக்கூடிய இடத்துல திருமாவளவன் தான் அவர் இருக்கிறார்கள். எனவே திருமாவளவனுடைய இருப்பை காலி செய்வதற்கான வாய்ப்பாக இந்த பேரணி பயன்படுத்தப்படுகிறதா, இந்த கண்டன ஊர்வலம் வந்து அதற்காக நிகழ்த்தப்படுகிறதா, இது அரசுக்கு எதிரான ஊர்வலமா அல்லது திருமாவளவன் மீதான நம்பகத்தன்மை சார்ந்த விஷயங்களை விமர்சிப்பதற்காக இவர்கள் ஒன்று கொடுக்கிறார்களா என்கிற சந்தேகம் வந்து சிலருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இதை அரசின் மீதான திசை திருப்புவதாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக தான் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். விசிகாவை சேர்ந்தவர்கள் நீங்கள் விரும்பினால் நினைவேந்தலை நடத்தி கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களோடு கூட்டணி சேர வேண்டாம், இந்த கும்பலோடு சேர்ந்து அரசுக்கு எதிராக கோஷம் போடுகிற இடத்துல நீங்கள் போக வேண்டாம், அது கூட்டணி முறிவுக்கோ வருங்காலத்திலே அரசியல் ரீதியான பயணத்திற்கோ ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கான முயற்சியாக அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவர் சொல்கிறார். சார், இப்போ ரஞ்சித் அவர்களுக்கு வந்து தமிழக அரசு மேலே ஒரு அவப்பெயர் கொண்டு வர்றதுனால என்ன லாபம் இருக்க போகுது? இல்லை, ரஞ்சித் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட சினிமா புகழை வந்து தொடர்ச்சியாக தலித் குரலாக மாற்றிக்கொண்டார். அதில் வந்து ஊடக கவனம் பெற்றிருக்கிறார் மிகப்பெரிய அளவிலே. இன்றைக்கு கூட எல்லா ஊடகங்களும் வந்து அவரை சுற்றி இன்றைக்கு வந்து செய்தியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒன்றும் தவறு கிடையாது. இதன் வழியாக அவர் ஒரு அமைப்புக்கு தலைவராக வருவாரா என்கிற விவாதம் சமீபத்திலே நடந்தது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து அது படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வாரா என்றதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ இந்த கட்சி ரீதியான பொறுப்புக்குள் அவர் வருவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே அவர் ஏற்கனவே கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்து நிறைய இயங்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறதுனால சினிமா என்பது யாருக்குமே நிரந்தரமானது அல்ல. சிறிது காலம்தான் எல்லாத்துக்குமே மார்க்கெட் இருக்கும். மிகப்பெரிய இயக்குனர் இமயம்னு வர்ணிக்கப்பட்ட பாரதி ராஜா போன்றவர்களுக்கே சினிமாவில் மார்க்கெட் இழந்த ஒரு காலகட்டம் வரதான் செஞ்சிச்சு எல்லாத்துக்குமே. அதனால் இவருக்கு அடுத்த கட்ட பயணமாக அரசியலில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பாக இந்த படுகொலையை அவர் பயன்படுத்தி கொள்கிறாரா என்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அப்போ அரசியலை நோக்கி ரஞ்சித் அவர்கள் நகர்ந்து வர்றதுக்காக இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலையை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, அது ஒரு வலுவான சந்தேகம் இருக்குல்ல. இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு இறந்த அன்னைக்கு இருந்த ஒரு 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 ஹைலி எமோஷ்னலான ஒரு இடம்,
அந்த இடத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத வந்து அண்ணன் திருமாவளவன் பார்க்கணும். ஒரு மூத்த அரசியல்வாதி, பக்குவப்பட்ட அரசியல்வாதி அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணாருங்க. அந்த இடத்தை கலவரக்கிழமாக மாற்றுறதுக்காக சில எதிர்க்கட்சிகள் சதி நடந்துச்சு, சில பேச்சுவார்த்தைகள்லாம் அங்கே அந்த சலசலப்பெல்லாம் உருவாச்சு. அந்த நேரத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதியாக அங்கே நின்று அந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். அந்த பக்குவம், அந்த ஆலோசனை அந்த இடத்துல அவர் தேவைப்பட்டுச்சு, அதை கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவரை அடக்கம் செய்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பாளனாக அந்த மக்களை அரவணைத்து கொண்டு போனதில் திருமாவளவனுடைய அதான் அவருடைய பக்குவத்தை காட்டு. இல்லை, அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் நடுவிலே ஒரு தூதராக செயல்பட்டு 2 பக்கமும் பேச்சுவார்த்தை செய்து அதை சுமூகமாக அது அடுத்த ஒரு 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 குழப்பத்துக்கு ஆளாகாமல் அவர் வந்து முயற்சி செய்தார். அந்த இடத்துல சமாதானத்திற்கு முயற்சி. அது அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சு போனால் தான் ஒரு அரசியல் இடத்துல நிற்க முடியும். இன்னைக்கு பெருசாக பேசக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், 2 கட்சியுமே தனித்து எந்த இடத்துலையும் ஆட்சி அமைக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். திருமாவளவன் அவர்கள் 2016 3வது அணி ஒரு அணி அமைச்சார். அன்னைக்கு வலுவாக இருந்த விஜயகாந்தை சேர்த்தாரு, தமாகாவை சேர்த்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்த்தாரு. ஆனால் பெருசாக வெற்றி பெற ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. அதுதான் யதார்த்தம். இன்னைக்கு இது கூட்டணி இல்லாமல் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ ஒரு தலித் இயக்கமாக ஆரம்பித்து இன்னைக்கு பொது இயக்கத்தில் கலந்துருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல விஷயங்களை வந்து அரசியல் இடத்துல ஒரு நாகரிகமாக ஹேண்டில் பண்ணி தான் போகணும். அதை அவர் சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் செய்யக்கூடிய இடம் அங்கே கிடையாது. அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் தொடர்ந்து பயணப்பட்டிருக்காரு. இன்னைக்கு சமயத்தோட நாம் தமிழர் கட்சி சீமான் கூட கேட்டார், பொது தொகுதியில் நிற்பீங்களா அப்படின்னு. அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர் 4 பேரில் வந்து 2 பேர் பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது பொது தளத்திற்கு வந்துட்டார். அவருக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்துட்டார். ஒரு பக்குவப்பட்ட அரசியலாக இருக்கார். அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி உருவாயிட்டார். அவர் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒரு முதலடி எடுத்து வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு. அதை திருமாவளவன் போன்ற அந்த தலைவர்கள் கொஞ்சம் அரவணைத்து அனுசரித்து அதை பேசி அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மக்களை வந்து போராட்டத்துக்கு வந்து தூண்டி உணர்ச்சி வசப்பட வைத்து சாலைகளிலே மக்களை நிறைத்து எல்லாமே செய்யலாம். அதை வைத்து அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்ங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. எல்லாரையுமே நீங்கள் எமோஷனலாக ஒன்று திரட்டலாம். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க முடியும்? நீங்கள் அரசியல் சாசனத்தின்படியும் இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்பினுடைய வலுவான கட்டமைப்புகளும் நமக்கு முழுக்க எதிரான ஒரு சக்தியாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்து விட முடியும் என்கிற கேள்வி அதற்குள் இருக்கிறது. அதனால் ரஞ்சித்தினுடைய அந்த கோபம், ஆவேசத்தை நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் யதார்த்தம் என்னவாக இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியுமோ அரசு முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு கடுமையான விசாரணைக்குள்ளே அவர்கள் வந்து வேகமாக வேலை செய்கிறார்கள். அதற்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் திருமாவளவன் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறார். சிபிஐ விசாரணை என்பது என்ன, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு. இது சிபிசிஐடி விசாரணை அல்லது இங்கே இருக்கக்கூடிய விசாரணை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு. அப்போ விசாரணை அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால்தான் உண்மை வெளியே வருமே தவிர சிபிஐ வந்து விட்டாலே எல்லாமே வந்து விடும் என்று கிடையாது. அவங்க கையாண்ட பல வழக்குகள் வந்து இன்றைக்கும் வந்து முழுமை பெறாமல் முடிக்க முடியாத பல வழக்குகள் இருக்கிறது. அரசியல் படுகொலை என்பது இம்மானுவேல் சேகரன் காலத்திலே இருந்து பழனி பாபா பல தலைவர்களுக்கு வந்து அது படுகொலை நிறைய இருக்குது. பசுபதி பாண்டியன் என்று ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. அது எல்லா கொலைகளுக்கும் வந்து தீர்வு வந்து விட்டதா, சரியான தீர்ப்பு வந்து விட்டதா என்று கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் ரொம்பவும் வந்து ஒரு வெக்ககரமாகவும் துக்ககரமாக தான் இருக்கிறது. ஆனால் அரசு இந்த விஷயத்திலே அலட்சியம் காட்டவில்லை, துரித நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதனால நாம் வந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்தை நம்ம பேசணும். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல செய்திகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.